என் மூஞ்சிலே முழிக்காத. சில மாதங்களுக்கு முன்பு இந்த பொண்ணும் நானும் ஒரே கிளாஸ் தான். இந்த வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டதில்லை. இந்த பொண்ணு பேரை கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு பாவம் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தா. மனசே கேட்கல. அப்போ எனக்கு தோணலதான் ஒரே ஒரு விஷயந்தான், எப்படியாவது அவளுக்கு நிப்பாட்டணும். ஹே, இந்தாங்க. வேண்டாங்க. அட பரவாயில்லைங்க, குடிங்க. வேண்டாங்க. அட குடிங்கங்க. தேங்க்ஸ். ஓகேப்பா. என்னாச்சு? என் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டான். ஓ, சரி, பரவாயில்ல, விடுங்க. ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். அவளை எப்படியாவது சிரிக்க நினச்சேன். ஒரு மொக்க ஜோக்க சொன்னேன், சிரிச்சிட்டா. சரி வா. கிஷோர். By the way, thank you Kishore for making me feel better. இதில் என்னங்க இருக்கு? இதுக்கு தேங்க்ஸ்லாம். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கேன். நீங்க சும்மா வாங்க போங்கன்னு சொல்றீங்க. சரிடி ரியா. பாரியே, கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா சார் எங்கேயோ போறாங்க. ஃபோன் கொடுங்க. இதுக்கு கொடுங்க. இதான் என் நம்பர். சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி சேவ் பண்ணிட்டோம்? எனக்கு பிடிச்ச மாதிரி சேவ் பண்ணுங்க. அப்படியா? ம், ஓகே. ஒரு வினா காதல் காட்சி காணவே ஒரு விரை இனி காதல் காலம் கவிதை எல்லாம் உன்னோடுதான். மீண்டும் காதல் உலகத்தில் நானும் நீயும் பிறப்போமா? இனி காதல் காலம் கவிதை எல்லாம் உன்னோடுதான். மீண்டும் காதல் உலகத்தில் நானும் நீயும் பிறப்போமா? கிஷோர், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். வாயே. தூங்கிட்டு இருக்கேன்டி. சார் சொல்லு. ஓ, நேர்ல தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வாயே. இதுக்குன்னு எந்திரிச்செல்லாம் வருவாங்களா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வேணும்னா வா, இல்லைன்னா வராத. சரி இரு, வரேன். சீக்கிரமா வா. பை பை. பாய். Sure. கிஷோர், I actually wanted to say something to you. சொல்லுங்கள். I love you. You are my boyfriend.
ஷூர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு ரியா. நான் சீரியஸா பேசும்போது நீங்க ஜோக் பண்ணாதீங்க. ஐயோ இல்லை ரியா, எனக்கு சீரியஸாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. துரோகி, என்ன எப்படி ஏமாத்த தோணுச்சு உனக்கு? இல்லை ரியா, உன்னை ஏமாத்துன்னு நினைக்கல. போய், எல்லாமே போய், எல்லாமே போய். ரியா பேசாத, என் மூச்சிலே முழிக்காத. எனக்கு உண்மையாகவே கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. எனக்கு அவளை உண்மையாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுதாங்க என் பழைய லைஃபு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஸ்போர்ட்ஸு, ஃபிட்னஸ்ஸு, எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஹாய் சார், நீங்கள் நடந்து போகிறப்போ மயக்கம் போட்டு இருந்தீங்கன்னு உங்களை அட்மிட் பண்ணாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் கொஞ்சம் மாதத்துக்கு தான் சார் உயிரோட இருக்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. டாக்டர் சொன்னதுலேருந்து என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. அதுலேருந்து நான் யாரையும் முகம் கொடுத்து பேசல, பார்க்கல. எப்போ சாவு என்னை நோக்கி வருதுன்ட்டு ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருந்தேன். என் சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. கண்ணீர் மட்டும்தான் என் வாழ்க்கையில். எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு காரணம் ரியா. ஹலோ ஹலோ, ரியா தானே? சொல்லுங்க. நான் கிஷோரோட ரூம்மேட் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசணும் கிஷோர் பற்றி. ஃப்ரீ தானே? சரி, காலேஜ் வாங்க. அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ரியா, இதில் கிஷோரோட ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இதை அவன் வீட்டுக்கு கூட தெரியாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. நீ இதை பார்த்தா அவனுக்கு புரியும். ஒரு வாட்டி பாரு. வரேன். ஹலோ, சொல்லு. எனக்கு ஒன்று பார்க்கணும். சீக்கிரமா கிளம்பி வா. இல்லை ரியா, நான் வர முடியாது. எக்ஸ்கியூஸ் சொல்லாத, இப்போ கிளம்பிடு வா. சீக்கிரமா வா. என்னது இது? ரியா, இதை பத்தி ஏன் என்கிட்ட சொல்ல? இதை பற்றி எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல ரியா. ஐ லவ் யூ கிஷோர். என்னால நீ இல்லாம வாழ முடியாது. கொஞ்சம் கூட நம்ம கொஞ்ச நாள் இருந்தாலும் சேர்ந்துருக்கலாம். ப்ளீஸ்டா, விட்டு போகாதடா. சரி, அவளை விட்டு போக மாட்டேன். தயவு செஞ்சு அழுகாத. ஒன்று சொல்லுவா, நீ அழுத ரொம்ப கேவலமாக இருக்க. ப்ளீஸ் அழுகாத. தளபதி
பாத்தியா ஆமா. திரும்ப கெஸ் பண்ணு. ஓ, கிஷோர். ஏன் சார் திடீர்னு சந்தோஷமா இருக்கீங்க போல? இனிமேல் என்னப்பா திடீர்னு இந்த மாட்டோம்? அதே மாதிரி இருக்கலாம்னு இருக்கேன். அது மாதிரினா? அதே மாதிரிலாம் ஜிம் போயிட்டு சந்தோஷமா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருந்துக்கிட்டு அது மாதிரி அவ்வளவுதானா? அவ்வளோதான். எல்லாம் மறந்துட்டீங்க. புரியுது புரியுது. அம்மா நீ யாரு? அப்பாவி. சரி நான் கிளம்புறேன். சும்மா சொல்லு. நான் ஒரு சரிடா. பிரியா பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாது, எதையும் நினைக்காது. இதை நான் இறந்ததுக்கு அப்புறம் திறந்து பாரு. அப்படியெல்லாம் சொல்லாது, என்னால வாங்க முடியாது கிஷோர். புரியறியா? எப்படி எதுவும் மாற போறது இல்லை. ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாது. உன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்குன்னு ஆசையா இருக்கு. ஆனா தெரியலரியா. இப்படி சொல்லாது. நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். பயமா இருக்கு பிரியா. ஒன்றும் ஆகாது, யோசிக்காத ப்ளீஸ். ட்ரை பண்றது யார்ட்டையும் சொல்லிடுறாங்க. பிரியா டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். ஸோ பை. பார்த்து போயிட்டு வா. கண்டிப்பா. வீட்டுக்கு போன உடனே டெக்ஸ்ட் பண்ணணும், மறந்துடாத. ஷோர். பிங்கி ப்ராமிஸ். ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாய். அன்னைக்கு ஃபுல்லாக அவன் டெக்ஸ்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணேன், ஆனால் அவன் பண்ணவே இல்லை. கால் பண்ணி பார்த்தேன், ஆனால் எடுக்கவே இல்லை. ரொம்ப பயமாக இருக்கு, என் மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கு. அவன் எப்படியும் என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும். அதை நான் ஏற்றுக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் இப்படி அவன் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போவான்னு நினச்சி கூட பார்க்கல. என் நண்பன் நிறைய வாழ்க்கையை இருண்டு போனப்போ
ஒரு நிலா போல என் வாழ்வில் ஒளி தந்தாய். உன் கூட கடைசி வரை பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பாதியிலே போயிடுவேன்னு தெரியும். இது வரைக்கும் நேரில் என் காதல் உன்கிட்ட சொன்னதில்லை. எனக்கு அவ்வளோ பயம். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ ரியா. சொல்வது உன் காதலன், yours truly, கிஷோர்.